சினிமாவுல ஜாதி இருக்கா இல்லையா? சத்தியமா கிடையாது. சத்தியமா இருக்கு. இல்ல சத்தியமா இருக்கு. இருங்க, யாராவது சொல்லுங்க. இருக்கு இல்ல இருக்கலன்னு சொல்லுங்க. ஏன் இல்லன்னு சொல்றேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லிட்டோம் அப்படி சொல்லுங்க. இங்க ஏறத்தாழ ஒரு 100 ஒரு 80 பேருக்கு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 80 பேருக்கும் தனித்தனியா அவங்களுக்கு தனித்தனி அனுபவங்கள் இருக்கு. நான் சென்னைக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு. எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தவர்களும் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு மறுத்தவர்களும் ஜாதி பார்த்து கொடுக்கல. ஜாதி பார்த்து மறுக்கல எனக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு சரி கேட்டுறோம் அவருடைய அனுபவத்தை. இது நம்ம அனுபவம், அவர் அனுபவம். ஆமா, இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு 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 கொஞ்சம் ஒரு 3-4-5 வருஷமா குறைஞ்ச ஜாதி தாழ்ந்த வசந்த ஜாதின்னு சொல்லிட்டு 2 இயக்குனர்கள் இருக்காங்க. 2 இயக்குனர்கள் 2 தரப்பு இயக்குனர்கள் இருக்காங்க. இவன் என் ஊர்காரனை தான் வச்சு எடுப்பேன், ஏன்னா என் ஜாதிகாரனை வளர்த்து விடணும், அதுக்கு இன்னொரு இயக்குனர் அவருக்கு துணை அப்படின்னு ஒரு வர்க்கம். ஒருத்தன் ஏன் ஜாதிகாரன் தான் நடிக்கணும், ஏன் ஜாதிகாரன் தான் வரணும் இப்படின்னு ஒரு வர்க்கம். இதனால இடைப்பட்ட நாங்கெல்லாம் கடந்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும். நடிகர்கள் எல்லாம் ஓகே இல்ல எனக்கு உதவி இயக்குனர்கள் கூட அந்த ஜாதிகள் தான். இல்ல எனக்கு அது வந்து ஒரு ஆச்சரிய செய்தியா தான் இருக்கு. ஆச்சரிய செய்தியில சார் நீங்க இயக்குனர்கள்ங்கிறதுனால இல்ல மறைக்கலாம். எனக்கு இல்ல மறைக்க விரும்பல. தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. இல்ல சார் நான் மறைக்கல சார், தனிப்பட்ட முறையில நீங்க சொல்றது புரியுது சார். எனக்கு நான் சொல்றது ஆச்சரியமான செய்தியா தான் இருக்குது. சாருக்கும் தெரியும் அது. இல்ல பிரதர், இது வந்து பாருங்க பொதுப்பட்ட மேடைங்கிறதுனால சார் மறைக்கல. இல்ல ஒரே விஷயம் இசைஞானி இளையராஜாவின் இசையை நான் கேட்க மாட்டேன், அவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு எந்த ஜாதிகாரன்னு சொல்லல. உலகம் முருக இசைஞானி ஒத்துக்கிட்டான். இல்ல அவர் அதை சொல்ல வரல, அவர் அது சொல்ல வரல. அது வந்து அதுவே அப்படி சொல்லவே மாட்டாங்க. நான் கீராஜனாருடைய இலக்கியத்தை வந்து அவருடைய ஜாதி பார்த்தா படிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. மருதுடைய ஓவியத்தை வந்து அதை பார்த்தா படிப்பு சொல்ல மாட்டாங்க. அது வந்து ரசிப்பு தன்மை, அவர் நேரடியாக சிறப்பா செய்யற படைப்பு, அதனால பாக்குறோம். அவர் சொல்ல வர்றது நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன் சார். மெதுவா சொல்றேன் சார், அது மெதுவா சொன்னா புரிஞ்சுது சார். நான் இத்தனை வருஷம் நடிக்கிறேன், நடிக்க வாய்ப்பு சரி அலைகிறேன். தன் சாதி காரணத்தை நடிக்க வைப்பது அவர் ரெண்டையும் சொல்றாரு. ஒரு சாதி சொல்லல, இந்த எக்ஸ்ட்ரீம்ல நான் பாக்குறேன், அந்த எக்ஸ்ட்ரீம்ல பாக்குறேன். ஆதிக்க சாதின்னு சொல்ற இடத்தையும் பாக்குறேன், அடக்கப்பட்டன்னு சொல்ற இடத்தையும் பாக்குறேன். 2 இடத்தையும் நான் பாக்குறேன். தன் ஜாதி காரணம் மட்டும் தன் இனத்தை ஆளை மட்டுமே கூட்டு வரைக்கிறேன்னு சொன்னா அவர் கேள்வி அது இல்ல. நான்லாம் என்னவே யூனியன்ல கார்டு எடுத்து வச்சிருக்காளு, எனக்கு யார் குடிச்சதுல செத்து போடுவேன், நானு சாதிக்காமலே செத்து போடுவேன். 17 வயசுல கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வந்தேன், நடிச்சு பெரிய ஆளாயிரலான்ட்டு. அவமானங்கள் மிஞ்சுது, எவ்வளவு அவமானங்கள், உறவுகளை இழந்தேன். சார் இப்ப நீங்க பெரிய நடிகர், நீங்க பெரிய நடிகர் தானே அவரு. 3 மாசமா ஷூட்டிங் இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த படத்துல கூப்பிடுவாங்களா, நம்ம கலருக்கு கூப்பிடுவாங்களா? நீ அந்த ஜாதி கிடையாது, உன்னை கூப்பிட மாட்டாங்க. அந்த ஊர்காரங்களை வளர்த்து விட்டாதான் அந்த ஜாதி பெருசாகும். டெலிபோன் ராஜ் பிரதர் வந்து பெரிய நடிகர். இப்ப அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், நம்ம பட வாய்ப்பு இல்லாம இருக்கேன்னு அவர் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 3 மாசமா படுத்து கிடக்குறேன் சார். எத்தனையோ வடிவேல் படங்கள்ல பெரிய ரோல்லாம் பண்ணி பெரிய பெரிய பேர்களாக வாங்கினவர் நீங்க. நான் உங்களோட ரசிகன் சார். அவ்வளவு தத்ரூபமா அவ்வளவு பட்டவர்த்தனமா நடிப்பீங்க நீங்க. வேற எங்கேயோ இருட்டில் அடி வாங்கியிருக்கீங்க, அது எங்கேயோ நடக்கும் சார். எனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், எல்லாரும் மனசுக்குள்ளேயும் யார் யார் என்னென்ன ஜாதின்னு ஒரு வியூ இருந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து ஓப்பனா வந்து வெளியே பேசிக்கிறதில்ல. நம்ம மாரி செல்வராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பரியேறும் பெருமாள்ல அந்த கதாபாத்திரம் என்னை ஜாதி பார்த்தா கொடுக்கல, எனக்கு ஜாதி பார்க்காம திறமசாலின்னு தான் கொடுத்தாரு. மாரிமுத்து நல்லா நடிப்பாரு, அந்த பொண்ணுக்கு வந்து ஆனந்திக்கு அப்பாவை போட்டா கரெக்டா இருப்பாரு அப்படின்னு தான் கொடுத்தாரு. அவரே சொல்லியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நாங்க வந்து இப்படி வெளியில இருந்து எடுப்போம், மீதி எல்லாமே நாங்க எங்க ஊர்காரங்களை வச்சு தான் எடுப்போம். ஏன்னா சார்ந்து இருக்கும். நீங்க வந்து அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாரதி ராஜா சார் வந்து வேலை பார்த்தது வந்து கர்நாடகால கன்னட டைரக்டர்கிட்ட வேலை பார்த்தாரு. அவருடைய ஆரம்ப கால படங்கள்லாம் எவ்வளவு மனம் வீசும் படங்கள் இல்லையா? ஆனா அது எதுவுமே நம்ம ஊர் மண்ணில் எடுத்த படம் இல்ல, அது எல்லாம் கர்நாடகாவில் எடுத்த படம். அது நடிச்ச எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சவங்க. அவர் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தார்ல, அந்த ஊரோட தெரியும், அவருக்கு மொத்த பேரையும் தெரியும். போனோன்னு வந்துடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் பின்னாடி உதவி இயக்குனர் வேலை பார்க்கும்போது போனேன். அங்கே போய் காலம் காத்தால வாயில வந்து வேப்பங்குச்சி வச்சுட்டு மொத்த கன்னடியாக வந்து நின்ட்டான் வேடிக்கை பார்க்கறதுக்கு, தமிழ் படம்னு. நான் அசிஸ்டன்ட் ஓடிட்டே இருக்கேன்ல, என்னை கூப்பிட்டு டேரக்டருங்கன்னு கேட்டான். நான் என் டேரக்டரை காமிச்சேன், எழிச்சாரை, இந்த இருக்காரு அப்படின்னு. டேரக்டருங்க அப்படின்னா, என்னடா டேரக்டருங்கன்னு கேட்டான், காமிக்கிறோம். அதுக்கு மேலே கன்னடம் பேசுனா எனக்கு புரியல, டேரக்டர் மட்டும் புரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கிளியே மறுபடியும் நிப்பாட்டி கேட்குறான். நான் மறுபடியும் அவரே அவர் தான் டேரக்டர், மாற்ற முடியாதுல்ல டேரக்டருங்க அப்படின்னா. நான் அங்கே லோக்கல் மேனேஜரை கூப்பிட்டு என்னப்பா கேட்குறான், டேரக்டர் கேட்குறேன் காமிக்கிறோம் அப்படின்னு சிரிச்சுட்டு, கன்னடம் பேசுகிறான் இல்லை இந்த ஊருக்காரங்க, இவங்களுக்கு டேரக்டர்லாம் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு ஆள் தான், பாரதி ராஜா தான். ஏன்னா அவர் மட்டும் தான் என் படத்துக்கு வந்திருக்காரு, அவர் தான் இவங்களை வச்சு எடுப்பாரு. அவர் படம் பூரா நடிச்சிருக்காங்க, இவங்க எத்தனை படமும் அப்படின்னா. அந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாரையும் நான் பாரதி ராஜாவோட படங்களை பார்த்துருக்கேன். யாரு மண்ணின் மரம் மாறாத தமிழ் வாசத்தோட
அது எதுக்கு பாரதி ராஜா போனாருன்னா அவருடைய சௌரியத்துக்கு போறாரு. ஆமா. அதுதான் சரியா வரும்னு. அந்த அவர் டெலிபோன் ராஜு கூப்பிட்டு நான் கார்டு எடுத்து வச்சிருக்கேன் யூனியன் கார்டு, நீங்க எப்படி கர்நாடகால போய் அவனை தமிழ்நாடு கவுச்சு படம் எடுக்கலாம் அப்படி கேட்க முடியாது. அது இல்ல அவர் அவங்க மண்ணை தான் படம் பிடிச்சாங்களே தவிர நடிகரால இல்ல. இல்ல சார் நடிகரால தான் படம் பிடிச்சாங்க. அதான் சார் சொல்றேன். மண்ணை இல்ல மண்ணை வச்சுக்கிட்டாங்க. இல்ல ராஜு கேளுங்க அத. அதுல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் கர்நாடகால இருக்கவங்க. ஓகேவா? அதை போக சொல்றேன். இல்ல அந்த மாதிரி இது ஒரு சௌரியம். அதே ஒரு சொல்றீங்களே, நீங்க பேர் சொன்னதுனால சொல்றேன். நீங்க பேர் சொல்லி அவர் பேர் சொன்ன அது வந்து என்னன்னா அந்த இயக்குனர் நம்புவாரு, அவர்கள் தான் அதை சிறப்புற செய்ய முடியும்னு. அவனுக்கு நான் சொல்ற கதை புரியும், என் கதையை உள்வாங்கினவன் அப்படின்னு நினைச்சு செஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆதங்கம் தப்பு இல்ல. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா என்னப்பா பகத் பாசில் யாரு? ஓகே, தமிழ் டெலிபோன் ராஜ் தமிழன். ஆமா. என்ன நடிக்கணும், எப்படி நடிக்கணும், பைசா இல்லாம நடிக்கணுமா? நடிக்கலாம். ராஜு பிரதர் நீங்க தப்பா பேசுறீங்க. தப்பா பேசுறேனா? இப்ப நீங்க தான் ஜாதி பாக்குறீங்க. தப்பா பேசுறேன். ஜாதி பாக்குறது மாநிலம் பாக்குறது ஒண்ணுதான். ஏய் ஜாதி பார்க்கல சார். ஓகே, இப்போ வாய்ப்பு கேக்குறேன். மாரிமுத்து நீங்க வந்து அவரு பேசிட்டு இருக்கும் பொழுது டெலிபோன் ராஜு வந்து சமாதானப்படுத்துறீங்க. ஆமா சார். ஓகே, எனக்கு வந்து சினிமாவில் நான் வந்த பிறகு எனக்கு பேர் உதவி செய்த நீங்க சொன்னீங்க எனக்கு வாய்ப்பு மறுத்தவர்களும் என் ஜாதிக்காரர் இல்ல, வாய்ப்பு கொடுத்தவர்கள் ஜாதி அடிப்படையில் செய்யல. ஜாதி அடிப்படையில் சார், ஏன் ஜாதி அடிப்படையில் யாரும் செய்யல எனக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார். இந்த நகரம் என்னை ரொம்ப விடுதலையா உணர வச்சுச்சு. இந்த இவ்வளவு கான்ஃபிடண்டா ஒன்று சொன்னீங்க இல்லையா, இந்த 30 வருஷத்துல ரொம்ப விடுதலையா உணர வச்சுச்சு அப்படிங்கிறது எந்த தருணம்னு சொல்லுவீங்க நீங்க? நான் ஊர்ல தானே இருந்திருக்கேன், நடந்திருக்காது. இங்கே என்ன நடந்துச்சு, எனக்கு இந்த நகரத்துல நடந்துச்சு, சினிமாவில் நடந்துச்சு அப்படின்னா சொல்லுவீங்க? எனக்கு முழுக்க முழுக்க என்னோட திறமையின் அடிப்படையில் தான் நான் அங்கீகரிக்கப்பட்டேன். ஓகே, முழுக்க முழுக்க எனக்கு இருந்த திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னோட பேச்சு திறமையோ, என்னோட எழுத்து திறமையோ, என்னோட வாசிப்பு திறமையோ, இல்லை ஒரு காட்சியை விவரிக்கிற திறமையோ, ஒரு காட்சிக்கு வாய்மொழியாக சொல்லப்படும் காட்சிக்கு பேப்பர் வடிவத்தில் வசனம் எழுதுகிற திறமையோ, இதை பார்த்து தான் எனக்கு உதவி இயக்குனர் வாய்ப்பும் கிடைச்சது, டைரக்டர் வாய்ப்பும் கிடைச்சது, அதுக்கப்புறம் இப்போ நடிகர் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஸோ ஜாதி அடிப்படையில் எனக்கு இந்த 35 வருஷத்தில் ஒரு நாள் கூட ஒரு சம்பவம் நடக்கலைங்கிறேன். அதனால ஜாதி இல்லைங்கிறேன் நகரத்தில். பழிச்சுன்னு அதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜாதியை பார்த்து என்னை யாருமே எந்த டீலிங்குமே பண்ணல, என்னோட டேலண்ட்டை பார்த்தா என்னை பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சார். அப்புறம் ஒரு துறையை நோக்கி நம்ம நகரும்போது, பர்டிகுலராக ராஜ் பிரதர் சொல்கிறேன், ஒரு துறையை நோக்கி நம்ம நகரும்போது அங்கே வந்து நம்ம உடனே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடிட மாட்டாங்க. கரெக்டாக இங்கே பாரதி ராஜாவும் பாக்யராஜும் பாலுமகேந்திராவும் உடனே அங்கீகரிக்கப்படவில்லை. எல்லாரும் ஹோட்டலில் வேலை பார்த்து ரோட்டில் படுத்து கிடந்து பட்னியாக கிடந்து அப்படி தான் வந்து பாரதி ராஜான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவரை இவர் தான் பாரதி ராஜா அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் ஒரு துறைக்குள்ள நுழையும் போது உங்களை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. தடைகள் பல ரூபத்தில் வரும். அதில் ஒரு தடை ஜாதின்னு இருந்துச்சுன்னா அதையும் உடைங்கன்றேன் சார். 17 வயசுல வந்தேன் சென்னைக்கு. 17 வயசுல நடிக்க வந்தேன். இப்போ என்ன வயசு? 62 வயசு இப்போ. ஓகே, உங்களுக்கு உதாரணம் சொல்லவா? உங்களுக்கு உதாரணம் சொல்லவா? தம்பி ராமையான்னு ஒருத்தர் 16 வயசுல வந்தவர் 57 வயசுல தான் வாய்ப்பு வந்துச்சு. உங்களுக்கு 4 வருஷம் லேட். உங்களுக்கு 4 வருஷம் லேட், அவ்வளவுதான். தம்பி ராமையா ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு. ஜாதிங்கிறது சமீப காலமா இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு சினிமாவுல. அல்ல அது வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஒருத்தர். ஒரு நிமிஷம், அது தம்பி வேலைக்கு தம்பி சொன்ன மாதிரி தான். இப்ப சமீபமா கல்யாணத்துல எல்லாம் பேர் போட வச்சிருக்காங்க, அலங்கார வளையல்னு சொல்றாங்க இல்லையா, ரொம்ப நாளா போட்லன்னு போட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணு தாக்கு பிடிக்காது. கடைசியில அது சார் 4 டைரக்டர் ஜாதி பார்த்தவங்களை வேணாம்ன்றாருல, 5ஆவது ஒருத்தர் ஜாதி பார்க்காம இருக்காம போயிடுவாரு. அவரை தேடி போங்க. பண்ணிட்டு தான் இருக்கு. உடைச்சிருவான், உடைச்சு ஜெயிப்போம், அவ்வளவுதான். அந்த 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 பவர் வேணும் இல்லையா? அந்த நம்பிக்கையில தான் ஓட்டிட்டு இருக்கேன்.